நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துலேயே வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ராமநாதபுரம் சிக்னல் இருந்து நஞ்சண்டாபுரம் போகிற ரோட்டில் இருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 800 மீட்டர்லேயே வந்து கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே வந்து இந்த வீடு வந்து இருக்குங்க. உள்ள வந்தனே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனி கேட்டே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன் 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு, பேக் சைடில் 1 இருக்கு. முத்துப்படத்தில் ரஜினி இறங்கி வர மாதிரி ஸ்டேர் கேஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குங்கண்ணா. இப்படி வந்து உங்களுக்கு ஒரு 16 சைஸ் இருக்கும். இந்த சைடு வந்தனையும் உங்களுக்கு டைனிங்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பூஜாக்குன்னு ஒரு செக்ஷனாகவே ஒதுக்கிட்டீங்க. கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேலே இருக்க மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு டீ கோட்டில் வாட்ரூப் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க, பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. படுத்துக்கிட்டே குளிக்கலாம். இவருங்க பேக் சைடில் வந்து ரெண்டுக்கு விட்ட வீடு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 2 இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு 2 லாரி நிப்பாட்டலாம் வரலாம், ஒரு பெரிய ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே வீடுங்க தாங்க. இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து வீடுங்க இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 800 மீட்டர்லேயே இந்த வந்து சைட்டு வந்துடுதுங்க. வீடு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 10 சென்ட்டுங்க. மொத்தம் பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 4600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. லோன் வந்து போய்க்கலாம். நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மாடலாகவும் இருக்குது, ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு பங்களா மாதிரி இருக்குங்க. வீட்டை சுற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேட்டு சொல்ல போகிறோம். ஸோ டிஸ்பிளேல நம்பர் இருக்கும். எதாவது டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராடில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய மேனேஜர் தான் வந்து இப்போ வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துலேயே வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ராமநாதபுரம் சிக்னல் இருந்து நஞ்சண்டாபுரம் போகிற ரோட்டில் இருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 800 மீட்டர்லேயே வந்து கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே வந்து இந்த வீடு வந்து இருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10.5 சென்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே வந்துடுதுங்க. ஸோ அண்ணன் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கங்கண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? சம்பத்குமார். ஓகேங்கண்ணா. ஸோ இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பெட்ரூம் இருக்குங்க? கீழே 2 பெட்ரூம் இருக்கு. சரிங்கண்ணா. மேலே 2 பெட்ரூம். 2 பெட்ரூம் இருக்கு. ஓகே. சுற்றியுமே காம்பவுண்ட் கொடுத்துருக்கீங்க. காம்பவுண்ட். ஓகே. இது வந்து கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வந்துடுதுங்களா? ஆமாம். ஓகே. கார்பரேஷன் லிமிட் தான். ஓகே. ஸோ அப்படியே வீடு வந்து ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாங்களா? வீடோட எலிவேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதாவது ஓல்டு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்க்கும்போது உங்களுக்கு மாடலாகவும் இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்குலா ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ சுற்றியுமே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. உள்ள வந்தனே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனி கேட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா இந்த வீடு கார்னர் சைட்டாக இருக்குதுங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்குது, சைட்லேயும் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. பின்னாடி ஒரு செக்ஷன் ஒதுக்கி அங்கே வந்து 2 வீடு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டலுக்கு விட்டுருக்காங்க. அப்படியே திரும்பினீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மளிகை கடை இருக்குங்க. என்ன தேவைன்னாலும் ஆப்போசிட்லேயே வந்து நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடுமே உங்களுக்கு ஸ்பேசியஸாக வந்து உங்களுக்கு இடம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பைக்கில் நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிக்கலாம். பைக்கு இதெல்லாம் கூட நிப்பாட்டிக்கலாம். இது போருங்களாண்ணா? இது வந்து நல்ல தண்ணி தொட்டி. சரிங்க. 3 சிறுவாணி கனெக்ஷன் இருக்குது. நல்ல தண்ணி கனெக்ஷன் 3 இருக்குது. இங்கே 2 இருக்குது, அந்த பேக் சைடில் 1 இருக்குது. போர் இருக்குது. ஓகேங்கண்ணா. இங்கே கார்டனிங்கான ஸ்பேஸ் மாதிரி விட்டுருக்கு. ஓகே. நீட்டாக இருக்குங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்குலா மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வேணும்னா இங்கே ஊஞ்சல்லாம் தொங்க விட்டுக்கலாம். ஸோ அந்த சைடுமே உங்களுக்கு கார் வந்து நிப்பாட்டிக்கலாம். அதே மாதிரி சின்ன காராக இருந்தாலும் உங்களுக்கு பைக்காக இருந்தாலும் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். கார் பார்க்கிங்க்கு எந்த வகையிலும் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. இங்கே பாருங்கள், நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க, ஃப்ரீயாக இருக்குது. பெரிய கார் கூட வந்து நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே என்ட்ரன்ஸே மஸ்கிட்டோ டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல தேக்கு கதவு எல்லாமே இங்கே வந்து உள்ளெல்லாம் ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னலாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னலான்றப்போ வந்து நம்ம சும்மா வந்து அப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்ற தேவையில்லை. எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இந்த முத்துப்படத்தில் ரஜினி இறங்கி வர மாதிரி ஸ்டேர் கேஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இதெல்லாம் டீக்கில் தான் இருக்குங்க. எல்லாமே டீ கூட்டு தான். வார்ட்ரோப் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா தெரியும். இது அப்படியே கண்டினியூ ஆகி இங்கே வரைக்கும் போகுதுங்க. அப்படியே மேலே வரைக்கும் போகுது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதேமாதிரி வந்து இது ஹை சீலிங்காக வந்து கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க, ஹை சீலிங்கிறப்போ கீழே இருந்து நம்ம அந்த வியூ வந்து ரசிச்சுக்கலாம். நல்லா இருக்குது. அந்த லைட்டிங்கு, ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பெரிய வால்பேப்பர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. அதுவே ஏர் வென்டிலேஷன் வெளிச்சத்துக்கு வந்து விண்டோஸ் 2 கொடுத்துருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் மாதிரி ஒரு செக்ஷன் ஒதுக்கியிருக்காங்க. உள்ளே வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாங்க.
ஸோ அவங்க வந்து ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றணும்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே ஒரு செக்ஷன் ஒதுக்கி விக்டோரியா ஸ்டேச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம்குள்ளே போயிடலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க. மாஸ்டர் பெட்ரூம் தான். கீழே வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குங்கண்ணா. எப்படி வந்து உங்களுக்கு ஒரு 16 சைஸ் இருக்கும். 16க்கு உங்களுக்கு 12, 16 சைஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இதுவுமே டீக்லேயே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்டீரியருக்குன்னு தனியாக வந்து எதுவுமே செலவு பண்ண தேவையில்ல. ஃபுல்லாக செட்டப்போட வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு செக்ஷன் ஒதுக்கிருக்காங்க. அதுவும் டீக்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு பாத்ரூம் வந்துருக்குங்க. வெஸ்டர்ன் தான். ஸோ இங்கே நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஷவர் பொசிஷன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹீட்ரு எல்லாமே இருக்குது இந்த செக்ஷனுக்கு. சரிங்களா? உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பீரோக்குள்ளே பீரோ வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. வெளியில் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வந்தோடனையும் உங்களுக்கு டைனிங்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் போகும்போது இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹேண்ட் வாஷ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டடி இது மாதிரி அந்த ஒரு ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது டீ, காஃபி, கப், மக் எல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னலான பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், ஒரு குட்டியான பெட்ரூம்னு சொல்லலாம். சின்னதாக இருக்குது. ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு வாட்டர் போர்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிளாத் இதெல்லாம் வச்சுக்கலாம். மேலேயுமே உங்களுக்கு செல்ஃப் இருக்குதுங்க. ப்ளஸ் வந்து விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. விண்டோ முதற்கொண்டு எல்லாமே வந்து தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது என்னதுங்கன்னா பூஜாரம். ஓகே, பூஜாக்குன்னு ஒரு செக்ஷனாகவே ஒதுக்கிட்டீங்க. ஆமாம், நல்லா இருக்குங்க. பாருங்களேன், டோர் முதற்கொண்டு வந்து கிரைன்ஸ் எல்லாம் பண்ணி செமையாக இருக்குங்க. ஸோ இது ஒரு செக்ஷனாகவே ஒதுக்கிட்டாங்க. ஸோ அப்படியே இந்த சைடே வந்தோடனே உங்களுக்கு கிச்சன் இருக்குங்க. கிச்சன் வந்து உங்களுக்கு அந்த காலத்து ஸ்டைல்லே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ மாடர்னாக வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்ஓலேருந்து எல்லாமே இருக்குது. மெயினாக இங்கே கார்பரேஷன் தண்ணியே வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து இந்த சைடு போனோன்னையும் நம்ம சொன்னவங்கள்ல அந்த எக்ஸ்ட்ரா 2 இப்போ வீடு வந்து உங்களுக்கு வாடகைக்கு விட்ருக்காங்கன்னு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து சேர்த்து டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்குமே உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு வரைக்கும் 10 சென்ட் வந்து உங்களுக்கு இடத்தோட பில்டிங்கோட உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து 4600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங்கோட சேர்த்து. ஸோ அதேமாதிரி என்ன தான் வந்து இப்போ மாடலாக வீடு இருந்தாலும் இங்கே பாருங்களேன், இன்னும் அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு இது வந்து இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க. கரண்ட் எந்த டைமில் போகுதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது என்னென்னா மிக்சியில் அரைச்சாலும் இந்த டேஸ்ட் வர போகிறதில்ல. ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஏர் வென்டிலேஷனோட இருக்குங்க. அவுட்டரில் ஒரு பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா வந்து மல்லிகை ஜாமான்லாம் போட்டு அங்கே அடைச்சி வைக்காமல் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். பெரிய பெரிய பாத்திரங்கள் ஏதாவது வைக்கணுன்னாலும் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வந்து தனியாக வச்சுக்கிறது நல்லது. அந்த காலத்தில் நிறைய வீட்டில் இருந்தது. இப்போ நிறைய வீட்டில் அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, இடத்தோட அளவு சின்னதாக இருக்கிறதுனால. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. ஸோ படிக்கட்டு அப்படியே ஏறும்போது ஃபுல்லாகவே மார்பிளில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உட்டு தாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாங்க. பாருங்களேன், டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க. ஏறும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம உண்மையிலே ஒரு பெரிய வீட்டில் இருக்கோம், ஒரு பங்களா வீட்டில் இருக்கோன்ற அந்த ஃபீல் வரும். இங்கேருந்து இங்கே பாருங்களேன், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது வியூ. அதேமாரி இந்த சைடு அப்படியே திரும்பினோடனே உங்களுக்கு பால்கனி தான். ஸோ பால்கனியில் வந்து அழகாக வந்து சேர் போட்டு உட்காந்துக்கலாம். அதே பால்கனிக்கு பக்கத்தில் ஒரு செக்ஷன் ஒதுக்கியிருக்காங்க. ஏதாவது துணி துவைக்கணும், இல்லைன்னா வந்து ஏதாவது வாஷிங் மிஷின் வைக்கணுனாலும் கூட நீங்கள் இந்த செக்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க இடம். ஸோ இப்போ வந்து மேலே வந்து எத்தனை பெட்ரூமுங்கண்ணா? 2 பெட்ரூம். 2. ஓகே ஓகே. இது மேலே இருக்க மாஸ்டர் பெட்ரூமுங்களா? ஆமாங்க. ஸோ இது வந்து மேலே இருக்க மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு டீ கோட்டில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிளாஸோடு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இப்படி வந்து நின்னோன்னா இந்த சைடில் நம்ம ஃபேஸ் தெரியும், இந்த சைடும் தெரியும், சென்டராக பார்த்தாலும் தெரியும். செம்மையாக இருக்குது இல்லை? இப்போ இருக்க மாடர்னான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட இந்த மாதிரி இருக்காது. அப்படியே வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே இருக்குது. தேவையானதை நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாங்க. ஸோ இங்கே கீழேயுமே உங்களுக்கு ட்ரா எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக லேப்டாப் இல்லை ஸ்டடி ஏதாவது தேவை அப்படின்னாலும் நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீட்டாக இருக்குது இந்த இடம். ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. 1 2 3 விண்டோ இருக்குது. இந்த சைடுமே உங்களுக்கு சின்ன செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு பெரிய ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பெருசுன்னா ரொம்ப பெருசு. எப்படின்னா படுத்துக்கிட்டே குளிக்கலாம். பாருங்க,
உள்ளே படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டே குளிச்சுக்கலாம். சூப்பரான ஒரு பாத்ரூம்னு சொல்லலாம். அட்டாச்சு பாத்ரூமாக இருக்குது. கீழே இருக்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் தான். ஸோ இதுக்குமே அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் இருக்காங்கண்ணா. ஆமாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே மேலே மாடிக்கும் போய்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி கீழே பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே ஒரு பாத்ரூம் இருக்குது, ஒரு காமனான பாத்ரூம் சொல்லலாம். ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி சின்னதாக ஏதாவது வேஸ்ட்டு பொருளுங்கள்லாம் வந்து போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு இடம். இங்கேயுமே வந்து உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, மேலேயுமே உங்களுக்கு வந்து லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இடத்துலையுமே வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. ஸோ ஹீட்ரு வந்து இங்கேயுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்குது. அப்படியே மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்க ஸ்டெப்புக்குமே வந்து உங்களுக்கு கிரானைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு சிலிண்டரு வேஸ்ட்டான பொருட்கள் ஏதாவது வேணுனாலும் போட்டு வச்சுக்கலாங்க. மேலே வந்து நீ வந்து உங்களுக்கு அப்படியே வந்து மாடிக்கு வந்துடும், டெரஸ்க்கு. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. அதுமாதிரி சோலார் இருக்குது. சோலார்லாம் எப்படிங்கண்ணா ஒர்க்கிங்கா? ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ அந்த ஓடு டைப்பு வந்து கொடுத்துருந்தாங்களே ட்ரெடிஷ்னலாக, இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்துக்கலாம். சுற்றியுமே வீடுங்க தாங்க. இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து வீடுங்க இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 800 மீட்டர்லேயே இந்த வந்து சைட்டு வந்துடுதுங்க. இங்கே பாருங்களேன், கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வந்துடுது. வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் இருக்குது. வாட்டர் டேங்க்கு. ஸோ அங்கேயும் வந்து போய்க்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்க அந்த ரெண்டல் ஹவுஸே அப்படியே பார்த்துடலாம் வாங்க. பேக் சைடில் வந்து ரெண்டுக்கு விட்ட வீடு பார்த்திங்கன்னா வந்து இங்கே 2 இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு 2 லாரி நிப்பாட்டலாம் வரலாம், ஒரு பெரிய ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த வீடு வந்து இதுதான். ஸோ இதுலேருந்து அப்படிங்கிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா வந்து இந்த செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. மேலே அண்ணன் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள். மேலே அப்படி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஏறும்போது ஃபுல்லாக இங்கேயும் மார்பிள் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னா உங்களுக்கு கீழே ரெண்டுக்கும் வந்து விட்டுக்கலாம், மேலே ரெண்டுக்கும் விட்டுக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் ஓனாக வந்து குடியிருந்துக்கலாம். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு இன்கம் பர்பஸும் உங்களுக்கு இருக்குது இதில். ஸோ இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் கீழே இருக்குது ஏங்கண்ணா. ஆமாங்க, சேம். கீழே வந்து குடியிருக்காங்க, மேலே இப்போதைக்கு காலியாக தான் இருக்குங்க. பாருங்க, உள்ளே வந்தாச்சு. வந்தோடனே உங்களுக்கு ஹாலுங்க, உள்ளே ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பு எதுக்குங்கன்னா மேலே ரூம் மேலே டெரஸ்க்கு போகிறதுக்கு. ஓகே ஓகே. பாத் இது வந்து உங்களுக்கு பாத்ரூமுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே. ஸோ அப்படி இந்த சைடு போனோன்னையும் நேராக கிச்சனுக்கு போகிற வழி இருக்குது. இது வந்து உங்களுக்கு டைனிங் போட்டு இங்கே சாப்பிட்டுக்கலாம். இது டேரெக்டாக வந்தோடனே உங்களுக்கு இங்கே கிச்சனுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. கிச்சன் நல்லா தாராளமாக தாங்க இருக்குது. ஸோ கீழே எவ்வளோக்குண்ணா ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க? கீழே ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கீழே 10 மேலே 10ன்றப்போ வந்து உங்களுக்கு இதுவே உங்களுக்கு இன்கம் மந்த்லி 20 வந்துடுதுங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக 10 சென்ட்டுங்க. மொத்தம் பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 4600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ இதோட இண்டிவிஜுவலாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடு கரெக்டாக லொக்கேட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சிக்னலில் இருந்து நஞ்சுண்டாபுரம் ரோடு நீங்கள் வருவீங்க. அந்த மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 800 மீட்டரில் வந்து இந்த சைட்டுக்கு வந்துடலாம். வரும்போது ஃபுல்லாகவே வீடுங்க தான், கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே வந்து இருக்குங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு போர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் 3 இருக்குது. இது வந்து பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் 3 இருக்குங்க. 4 EB கனெக்ஷன், 3 ஃபேஸ் 4 EB கனெக்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு கார்னர் சைட்டாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கார் பார்க்கிங் இங்கேயும் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளேயும் கார் பார்க் பண்ணிக்கலாம் அந்த வீட்டில். ஸோ அது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆள் வர்ற மாதிரி அதுக்கு தனி கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமான வீடு. ரெண்டாவது என்னென்னா இங்கே நியர்பை ஒரு சென்ட்டே பார்த்திங்கன்னா வந்து 28 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இங்கே ராமநாதபுரத்தில். நீங்கள் விசாரிச்சு கூட பாருங்கள். ஸோ அப்படின்றப்ப நம்ம கால்குலேஷன் போட்டாலே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2.25-2.5 கோடிக்கிட்ட வந்துடுது அமௌண்ட்டு 10 சென்ட்டுன்றப்போ. ஸோ நீங்கள் இந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து பில்டிங்கோட சேர்த்து இவங்க சொல்கிறது வந்து 3 கோடி 30 லட்சம் தான் சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து நெகஷியபிள் இருக்குன்றாங்க. லோன் வந்து போய்க்கலாம். சிபில் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 50 to 60 lakhs இருந்துச்சுனாலே போதும், இந்த வீடு வந்து உங்களுக்கு லோனும் போய்க்கலாம். ஸோ டிஸ்பிளேல இருக்க நம்பர் வந்து சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ போட்டோன்னே கால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா பங்களா மாதிரி ஒரு வீடு வேணும், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து இன்கமும் வேணும். அப்படின்றப்போ நல்ல ஒரு இடம், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு மீட் பண்ண தமிழ்வாகர். பை.